நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீதிமொழிகள் 8:17 வாசியா. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவள் கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிப்பேன், என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிப்பேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டை. அதிகாலை பிரசங்கத்தின் தலைப்பு அதிகாலை. என்னவோ தெரியல, இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள் தலைப்புகள் எடுத்து வச்சு பார்த்தாலும் அதிகாலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை கீழே பேச வச்சிருக்காங்க. அதிகாலையில் என்ன செய்யணும்? எழுத்தின்படி ஒரு பிரகாரமாக சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவலாக அந்த அதிகாலை என்பது இருள் நீங்கி வெளிச்சம் உதிக்கிற நேரம். அல்லேலூயா. அதிகாலை என்பது வெளிச்சம் உதயமாகிற நேரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சூரியன் உதயமாகிற நேரத்துக்கு பேர் அதிகாலை அப்படிங்கிற ஒரு அனுபவம். இருள் மாறுகிற நேரம். இப்போ எழுத்தின்படியே ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் அல்லது உலக பிராரமாக வாழ்கிற மனுஷங்க கூட அதிகாலையில் எழுந்திருச்சா. தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதிகாலையில் பறக்க ஆரம்பிக்கிற பறவை வெகு தூரம் பறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதிகாலையில் எற தேடுகிற பறவைக்கு அதிகமான பூச்சி புழுக்கள் என்ன செய்யும்? கிடைக்கும்னு சொல்லுவோம். அதனால அதிகாலை ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகாலை பயன்படுத்துகிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் அதிகாலை சமயத்தை ரொம்ப பயன்படுத்துகிறீர்கள். நம்முடைய சபையில் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 குடும்பங்கள் அதிகாலை ஜெபம் எழுத்தின்படியே இருக்கிறாங்க. இப்போ அதை முகவரையாக அவங்களுக்கு சொல்லிட்டு போகிறோம். அதிகாலை நேரத்தில் 4 மணிக்கு அல்லது 5 மணிக்கு எழும்பி தேவனை பாட்டு பாடி துதிச்சு ஜெபிக்கிற குடும்பம் இருக்கிறாங்க. அந்த குடும்பங்களில் உண்மையாகவே சொல்கிறேன், எந்த குறையும் இல்லை. அல்லேலூயா. அதிகாலையில் எழும்பி பிள்ளைகள் படிக்க ஆரம்பித்தா கூட அந்த படிப்பு அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப மனதில் நிற்கும்னு சொல்லுவாங்க. எங்களே அப்படி கட்டாயப்படுத்த, நான் அப்படிலாம் ரொம்ப படித்தவே இல்லை. ஆனாலும் இந்த அதிகாலை நேரங்களில் 4 மணிக்கு ராத்திரி கூட கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு படுத்துட்டு அதிகாலையில் எழும்பி படிக்கும்போது அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் அதிகாலை என்பது ரொம்ப முக்கியமான சமயம். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கு உங்களுடைய லைஃப்பில் அதிகாலை சமயத்தை பயன்படுத்தும். உங்கள் பிள்ளைகளெல்லாம் காலையில் 4 மணி அப்படிங்கிறது இல்லாட்டாலும் 5 மணிக்காவது உங்கள் பிள்ளைகளை எழுப்பி குடும்பமாக உட்கார்ந்து பைபிள் வாசித்து ஜெபிக்க கற்றுக்கொண்டால் நலமாக இருக்கும். நிறைய இடங்களில் தெய்வ சமூகம் இல்லாததும் நிறைய சபைகளிலே தெய்வீகமான அனுபவம் இல்லாததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் இல்லாததான் காரணம். நாங்கள் ஊழியம் செய்த ஸ்தாபனங்கள் எல்லாம் ஆண்டோடைய கிருபையினால அன்றைக்கு பரிசுத்தவான்கள் நாங்கள் பெரியவங்களை போய் பார்க்க போனால் கேட்குற கேள்வியில் ஒன்று, காலை பிரைசிங் 4 மணி பிரைசிங்க்கு உங்கள் ஊழியக்காரங்க வருவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் கேட்பாங்க. ஒரு பிரதர் ஊழியத்துக்கு 4 மணி பிரைசிங் போகாத பிரதராக இருக்கிற பழக்கத்தில் உள்ளவர்னா அவருக்கு பேர் பரிசுத்தவான் வைக்கிற நொண்டி மாடு. என்ன மாடு? நொண்டி மாடு. அதிகாலை நேரத்தில் தெய்வ சமூகத்தின் அனுபவம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். வேதம் சொல்லுது, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிது, எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி காலையிலே உடைய கிருபையினால் திருப்தியாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கிருபை என்கிற வார்த்தை வெறும் சும்மா உள்ள வார்த்தை இல்லை. அந்த கிருபைக்குள்ளே சகல ஐஸ்வர்யங்களும் சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. நான் என் கண்ணால் என் லைஃப்பில் ஒரு ஃபெய்த்தோமில் இருக்கும்போது ஒரு நாள் அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்தில் பிரைசிங்கில் இருந்துட்டு இருக்கேன். எனக்கு நேர் முன்னுக்கு ஒரு வாசல் இருக்கும். அப்போ அந்த வாசலை பார்க்குறேன், யாரோ ஒருத்தங்க வாசலில் நிற்கிறது போல இருக்குது. நான் சொல்கிறேன், யாரோ வாசலில் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கூட உடம்பு புல்லரிக்குது. ஆனால் அங்கே யாரும் இல்லை, போயிட்டாங்க. அப்புறம் தான் நான் கேள்விப்படுறேன், காலைதோறும் அதிகாலை 4 மணி 5 மணிக்கு பிரைசிங் பண்ணுற வீட்டுக்கு முதலாவது தூதர்கள் வருவார்களாம். அப்படி அந்த பிரைசிங் பண்ணுற வீட்டுக்கு தூதர்கள் வரும்போது அவங்க வீட்டுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பொட்டலமாக போட்டு போயிடுவாங்க. அது காலையில் தூங்கிட்டு இருக்கிற வீட்டுக்கு 2வது சாத்தான் வருவான். அவன் வரும்போது அவனும் சில பொட்டலங்களை உங்கள் வீடுகளில் போடுவான். அந்த பொட்டலம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, பிரித்து பார்க்குறவங்க பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா. ஒருவேளை அந்த பொட்டலம் வேண்டியவங்க அந்த பொட்டலத்தை வாங்கிக்கலாம். அல்லேலூயா. ஆகையினால ஆவிக்குரியது, நீங்கள் ராத்திரி எவ்வளோ நேரம் முழிச்சிருக்கிறீங்க, எவ்வளோ நேரம் உறங்குறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை அதிகாலை 4 மணிக்கு அல்லது 5 மணிக்கு எழும்பி தேவனை துதிக்க பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. கன்ஃபார்மாக அது நம்முடைய விசுவாச வீட்டில் இருக்க வேண்டியது, தெய்வ பிள்ளைகளுடைய வீட்டில் இருக்க வேண்டியது. இன்னைக்கு பிரசங்கம் எப்படி இருக்கும்னு தெரியாது, ஒரு கட்டாயத்தின் பேரில் இந்த பிரசங்கத்தை பண்ணுறேன். நிறைய பிரசங்கத்தின் தலைப்புகள் இருக்குது. தெரியும் என்று சொல்லுவார்கள், ஆனால் ஆண்டவர் தெரியாதுன்னு சொல்லுவாருங்கிற பிரசங்கத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு காலை வேளையில் இந்த அதிகாலை என்கிற சிம்பிளான ஒரு சப்ஜெக்டை தான் எடுத்து பேச வச்சிருக்கிறாரு. ஆகையினால புரிஞ்சு கொள்ளுங்க, எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி காலையிலே உடைய கிருபையினால் எங்களை
திருப்தியாக்கும். அதிகாலை என்பது ரொம்ப மிகவும் முக்கியமான விஷயம். எழுத்தின்படியே ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம். காலையில் அலாரம் வச்சு, சில வீடுகளில் அலாரம் வச்சே செல்போன் ஆஃப் ஆயிரும். அது அடிச்சு 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 அது ஆஃப் ஆயிரும். சிலருக்கு அது ஒரு பெரிய வேதனையான விஷயம். அதனால ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. காலைதோறும் கர்த்தர் என்னை எழுப்புகிறார், காலைதோறும் கர்த்தர் என்னை எழுப்புகிறார் என்று சொன்னது போல ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் அதிகாலையில் தேவனால் எழுப்பப்படுகிற அனுபவத்தில் வாழ்க்கை மாற்றிக்கொள்ளப்படணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ராத்திரி ஆண்டோடைய கிருபையினால அநேக தெய்வ ஊழியர்களை வாழ்க்கையில் 12 மணிக்கு மேலே 1 மணிக்கு படுத்து கூட அந்த 5 மணி பிரைஸிங்க்கு எழும்பி தேவனை துதிக்கிறாள். எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வீடுகளையும் விசுவாசிகளுடைய ஊழியக்காரங்க விசுவாசிகளுடைய லிஸ்ட்டு வாசிக்கப்படாங்க. அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்தில் தெய்வ பிள்ளைகளுடைய லிஸ்ட்டை வச்சு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தாருடைய பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இரவும் கூட அதை பண்ணுங்க. இப்போ அதிகாலையாக இருக்கிறதுனால அடுத்த பகுதிக்கு போகணும். அதிகாலை ஒரு தெய்வ பிள்ளை அதிகாலை நேரத்தில் என்னெல்லாம் செய்யணும்? ஒரு 7 விஷயத்தை ஒழுங்குபடுத்த நிறைய இருக்கு. ஒரு 7 விஷயம் கடகடன்னு சொல்லிடும். முதலாவது சங்கீதம் 101:8 வாசித்தா. சங்கீதம் 101:8 வாசிக்கும் போது வாசிங்க. சங்கீதம் 101:8 முதலாவது குறிப்பு. கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறு அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். அதிகாலமே அக்கிரமக்காரர் யாவரையும். அப்ப காலையில அடிச்சு நொறுக்கி கொலைபாதகத்தின் ஆவி போல செயல்படும். அதிகாலமே அக்கிரமக்காரர்கள் என்ன செய்வேன்? சங்கரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திருந்து அவ்வளவு அக்கிரமக்காரர்களை அடிச்சு நொறுக்கணும். அக்கிரமக்காரர் அப்படிங்கிறத ஒத்த வாக்கியமா பைபிள்ல இருந்து எடுத்தா நிறைய இருக்கு. நம்ம ஜீவியத்துக்கு நமக்கு தேவையானதுக்குள்ள ஒன்னே ஒண்ணுதான் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில நீதியின் சூரியனாகிய ஏசப்பா உதயமான பிற்பாடு நம்ம வாழ்க்கையே ஒரு அதிகாலமாக இருக்கணும். அந்த அதிகாலை வேளையில எழுத்தின்படியும் ஸ்பிரிச்சுவல் படியும் அக்கிரமக்காரர்களை சங்கரிக்க வேண்டிய அனுபவம் இருக்கிறது. விடியற் காலமும் வருகிறது, ராக்காலமும் ஒரு ஜாமக்காரன் பார்த்து சொல்றான். விடியற் காலமும் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை ஒரு விடியற் காலமாய் நமக்கு இருக்கிறது. ராக்காலம் அந்த உபத்திரவ காலம் ராக்காலத்தின் அனுபவமாக இருக்குது. இப்போ அதிகாலையிலே அக்கிரமக்காரர்களை சங்கரிப்பேன். இந்த அக்கிரமக்காரர்கள் யாருன்னா எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசித்தால். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 16:49 வாசிங்க. இதோ கர்வமும் ஆகார திருச்சியும் நிர்விசாரமான. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. பைபிள் கையில கொண்டு வந்து வாசிக்காதவங்க இதுல பார்த்துடுங்க. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபோகம் ஆகிய இவைகளே உன் சகோதரி ஆகிய சோதோமின் அதிகாலமே அக்கிரமக்காரர்களை சங்கரிப்பே. வாசிங்க, இப்ப வாசியா. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளை உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். நம்ம மார்க்கத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறது அசட்டை, அலட்சியம், நிர்விசாரம். போகலாம், ஆராதனைக்கு போகலாம், போய்கொள்ளலாம், ஜெபம் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம், கையில் செல்போன் எடுத்து வாட்ஸ்அப் பார்க்க ஆரம்பிச்சா ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் உணர்த்துவார் சிலர்கிட்ட. சரி இப்போ வேண்டாம், அப்புறம் எப்பவும் வாட்ஸ்அப் பார்க்கலாம், எப்பவும் யூடியூப் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல, எப்பவும் பார்த்துக்கலாம். ஆனால் தேவனை, வேதம் சொல்லுது, தேவனை கண்டடைய சக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். சில ஆசீர்வாதம்லாம் டைமிங் போகின பிற்பாடு கிடைக்காது. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. என்னுடைய ஊழிய பாதையில் மனத்தாழ்மையோடு உங்களுக்கு சொல்கிறேன், டைம் மிஸ் ஆன பிற்பாடு, கதவு அடைக்கப்பட்ட பிற்பாடு வாய்ப்பு இருக்குமானா எனக்கு தெரியாது. எண்ணி முடியாத என்போன்ற ஊழியர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு தெரியும்னு சொல்லி. கர்த்தருக்கு சித்தமானா தெரியும் என்று ஒரு பிரசங்கம் இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். நான் என்ன சொல்லுவேன்? கர்த்தரை எனக்கு தெரியும்னு சொல்லுவேன். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? தெரியாது. அதில் கூட அக்கிரமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அக்கிரம செய்காலே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை ஒரு காலம் அறியேன் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவர் சொல்லுவார் உன்னை எனக்கு தெரியாது ஜெபா. நான் சொல்லுவேன், ஏசப்பா உங்களை எனக்கு தெரியும். 15 வயசுல இருந்தே நான் உங்களை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறேன் ஏசப்பா. 33 வருஷமா 34 வருஷமா நான் உங்களுக்கு ஊழியம் செய்துட்டு இருக்கிறேன் ஏசப்பா. நான் உங்களுடைய ஊழியத்தில் சபையை நடத்தியிருக்கிறேன் ஏசப்பா. எத்தனையோ அடக்காராதனை நடத்தியிருக்கிறேன் ஏசப்பா. இவ்வளோ பேர் பரிசுத்தாய் பெற்றிருக்கா. இப்படியெல்லாம் நான் சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லார், உன்னை எனக்கு தெரியாது, உன்னை எனக்கு என்ன டைமிங் முடிஞ்சிட்டு, நேரம் முடிஞ்சிட்டு, நேரம்
முடிஞ்சிட்டு நீதி உள்ள தேவனுடைய ரைச்சஸ் காடுடைய தீர்ப்பு எழுதிட்டார்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்முடைய தலைப்புல ஒரு தலைப்பு இருக்கு, தீர்ப்பின் மாற்றம். தீர்ப்பின் மாற்றம். தீர்ப்பு தான், ஆனா தீர்ப்புல ஒரு சின்ன மாற்றம் தள்ளி வச்சிருப்பார். நாள் மட்டும் தான் தள்ளி இருக்கும், தண்டனை தான் முடிஞ்சிடும். அந்த டைம் கரெக்டாக தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மார்க்கத்தில் வந்த பிற்பாடு ரொம்ப முக்கியம். 5 வயசுல ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், 5 வயசுல கொண்டு போய் சேர்க்க வருவோம். 10 வயசுல கொண்டு போய் என் பிள்ளை 1ஆம் வகுப்புல வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் அந்த பைபிள் எழுதியிருக்கோம், ஜாக்கிரதை ஆயிருங்கள், எச்சரிக்கை ஆயிருங்கள். நமக்கு காலங்களை கத்தர் கொடுக்க, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலோ, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலோ உன்னுடைய சமாதானத்துக்குரியவளை ஏற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும். சிலருக்கெல்லாம் கத்த நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறார். நல்ல ஆண்டவரை தேடுறதுக்கு, உபவாச ஜெபத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பை கொடுக்கிறாரு, காத்திருப்பு கூட்டத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பை கொடுக்கிறாரு. சாக்கு போக்கு என்னெல்லாம் சொல்றாங்கப்பா நம்ம ஆட்கள். பெந்தெகோஸ்து மார்க்கத்தாருடைய சாக்கு போக்கு என்னெல்லாம் இருக்குது. அல்லேலூயா. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றான் உலகத்தான். பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, கத்தரை தேட நேரம் இல்லை. இது உங்களை சொல்லலைங்க, நான் ஜிம்முக்கு ரொம்ப போகாதனால யோக்கியம் அப்படியெல்லாம் நினச்சி பேசிடக்கூடாது. அல்லேலூயா. நேரம் போகிறது தெரியாம ஓடுறாங்க. என்ன படப்படப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாயங்காலம் 4 மணி ஆயிடுச்சுன்னா, சிலருக்கு அந்த டைமிங் ஆயிடுச்சுன்னா படப்படப்பா இருக்கும். ஒரு ஆரோக்கியத்துக்கு சின்ன சின்ன இதுகள் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நான் சொல்லுவேன். அவங்க நினச்சா நிறுத்திடுவாங்க, நினச்சா சிலர் அப்படியே அடிக்ட் ஆகியிருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம், அடிக்ட் ஆகக்கூடாது. அல்லேலூயா. ஜிம்மு போகிறேன் நான் நம்ம பசங்களுக்கு சொல்லுவேன், கொஞ்சம் நேரம் போய் லேசா கொஞ்சம் ஜிம்மு பண்ணி எடுத்து உறங்கிட்டு கிடக்குது, அங்கனே ஆகி போய் 2 கல்லில் தூக்கி எடுத்து ஒரு மாதிரியாது. அது நம்ம வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்லலாம், பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்களிலே நம்முடைய ஜனங்கள் எல்லாம் இப்படி மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். இதுல பிரயோஜனம் இருக்கானா? இருக்கு. அற்ப பிரயோஜனம். அதிகாலமே அக்கிரமக்காரரை சங்கரிப்பேன். காலையில் எழுந்த உடனே இந்த உற்சாகம். அல்லேலூயா. சில 4 மணி பிரைசிங் 5 மணி பிரைசிங்க்கு உறங்கி சோத்துறோம். சிலர் உறக்கத்திலேயே அதை சொல்லி பழகிருக்கான். சோத்துறோம். கண்ணு மூடியே தான் இருக்கும், திறக்கவே மாட்டாங்க. எப்படி சோத்துறான்? பிரைஸ் லார்ட். அதெல்லாம் சிலருக்கு ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்கிறேன். அதிகாலமே யாரை சங்கரிப்பேன்? அக்கிரமக்கால அழகா சொல்லியிருக்கோம். கர்வமும் ஆகார திரட்சியும் நிருசாரமான சாங்கபோகமாகிய இவைகளே உன் சகோதரியாகிய சோதோமின். அப்படி அசால்ட்டா நிருசாரமா. தெய்வீகங்கிறது ரொம்ப சாதாரணமாயிட்டு. நான் அடிக்கடி இந்த நாட்கள் எல்லாருக்கும் சொல்லுவேன், வராதுங்க, வந்துட்டா இந்த மார்க்கத்தை விட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எந்த விதத்தில் எடுத்தாலும் இந்த மார்க்கம் உயர்ந்த மார்க்கம். அல்லேலூயா. உன்னதமான தேவனிடத்திலிருந்து கிடைச்சது. கால் எடுத்து வச்சிடக்கூடாது. பைபிள் அழகா பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுவாரு, அறிஞ்சிட்டு நீ தப்பு பண்றதை விட அறியாம இருந்தா நலமா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். பரிசேயர்கள் ஆளை சுத்தி கொண்டு வருவாங்களாம். கொண்டு வந்துட்டு நரகவாசியம். இந்த மார்க்கம் ரொம்ப மேன்மையான மார்க்கம், வந்துடவே கூடாது. வந்துட்டா கலப்பையில கை வச்சுட்டு பின்னால என்ன செய்யக்கூடாது? திரும்பி பார்க்க கூடாது. ஏன்னா இது அவ்வளவு மேன்மையான மார்க்கம். நீங்க நினைக்கிறது போல இது சாதாரணப்பட்ட இல்லை. இதை சாதாரணப்பட்டதா என் போன்ற ஊழியர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்களே தவிர, இந்த கிறிஸ்தவ மார்க்கம், இந்த பெந்தெகோஸ்து வழியின் அனுபவத்தில் நல்ல சத்திய வசனம் என்பது நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க கூடாத பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. உலகத்தில் மனிதர்கள் எழுதி வைத்திருக்க எல்லா படிப்பின் புஸ்தகத்தை விட, உலகத்தில் மனிதர்கள் சொல்லிக் கொண்டிருக்க எல்லா தத்துவங்களை விட, எல்லா ஞானிகளின் கருத்துக்களை விட பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளும் மிகவும் மேன்மையும் ஜீவனுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால இந்த மார்க்கத்துக்குள் வந்த பிற்பாடு அதிகாலையில் எழுத்தின்படியே எழும்பி இந்த ஒரு மாதிரி சோங்கி மாதிரி அப்படி சடஞ்சி அப்படியெல்லாம் சோத்திரம் பண்ணணும். எழும்பி இருக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே பழக்கிருங்க. பிரைசிங்க்கு சோம்பேறித்தனமாலாம் இருக்காங்க. ராத்திரி கம்ப்யூட்டருக்கு முன்னால் இருந்தேன், வேலைக்கு போனேன், உள்ள கஞ்சியை குடிங்க, தப்பே கிடையாது. அல்லேலூயா. ஆகார திரட்சியின் அனுபவத்தில்
நோயாளியாக மாகிறத விட பசியும் பட்டினியும் பூமியில் இருந்த காலத்தில் கூட எங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்க. என்னைக்கு ஆகார திரட்சி வந்துச்சோ அன்னைக்கு 300 350 சுகர் 400 சுகர் கேட் வால்வு அடைச்சி அது என்ன சொல்லலாம் பைப்பாச்சு எப்படி இல்லாமல் வார்த்தைகள் வருது. அவ்வளோ வால்வுகளை அடைச்சி கொழுப்படைச்சி இரத்த கொழுப்பு உண்டாகி தலைக்கு ப்ரெஷர் ஏறி உடம்பு உப்பி சொல்லி, அதாவது ஆக்டிவாக இருக்க வேண்டிய காலத்தில் சுவாங்கிமா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு மாறி இருக்காங்க. இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்னன்னா இந்த ஆகார திரட்சி. அல்லேலூயா. அதிகாலமே சங்கரிப்பேன், காலையில் எழுந்த உடனே விறுவிறுவிறுவிறேன்னு இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, எனி டைம். இப்போ நான் ஜிம்மு அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே ஜிம்முன்னு தான் நினைக்கக்கூடாது. நம்ம தெய்வ பிள்ளைகள் யாரும் பெரிய அளவில் ஜிம்மில் சாதிக்க போகிறதில்ல. சும்மா அங்கே லேசாக ஒரு கோட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறீங்களான்னு தெரில. நார்மலாக எங்கள் ஊரை எடுத்து பார்த்தா இன்றைக்கி அதுக்கு கீழே தான் கிடக்கு. எல்லாம் போய் அங்கே நின்றுக்கிட்டான். சில நேரம் பேப்பர்களில் பார்த்தாலும் இப்படி நிற்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப இது. அதிகாலமே என்ன செய்வேன்? சங்கரிப்பேன். அதிகாலமே என்ன செய்வேன்? எதை சங்கரிக்கணும்? சாங்கபோகமான நிருசாரமான ஜீவியத்தை ஒரு வேலை கூட வீட்டில் செய்ய சொன்னா சிலருக்கெல்லாம் இன்னைக்கு என்ன கஷ்டம். மனத்தாழ்மையாக சொல்கிறேன், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். ஒரு முட்டையை பொரிச்சிருக்கலாம். ஒரு ஆள் கேட்பாங்க, வெங்காயம் வெட்டி பொறிக்கா வெங்காயம் வெட்டாமல் பொறிக்கா. அதாவது ஒரு வெங்காயம் வெட்டுறதுக்கு யோசித்து அந்த சகோதரன் உடனே சொல்லுவாங்க, சும்மாவே தட்டி ஒரு பக்கமாக எடுத்துருமா அப்படிம்பாங்க. ஊற்றுன உடனே அந்தால எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா வெங்காயம் வெட்டி ஒரு பச்சை மிளகு போட்டு அந்த முட்டையை பொரிக்கணும்னா அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அந்த வெங்காயம் வெட்டுறதுக்கு டைம் ஆகும். அவர் அன்னைக்கு ஆசையோடு ஒரு முட்டை ஆம்லேட்டு சாப்பிட்லான்னு நினைப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வியில் அந்த கேட்குற விதத்திலே அவங்க இல்லைம்மா சும்மா ஒரு முட்டையை சும்மா ஊற்றி கொண்டு வந்தால் போதும்பாங்க. அதுக்கு ஒரு நல்ல மிளகு பொடி உப்பு போடுறதுக்கு நல்ல மிளகு பொடி இருக்கா, இல்லை நல்ல மிளகு பொடி இல்லை அப்படிம்பாங்க. அப்போ வேண்டாமா லேசாக உப்பு மட்டும் போட்டு கொண்டு வந்துரும்பாங்க. உப்பும் பரல் உப்பாக தான் இருக்குது. அப்போ முட்டையை அப்படியே நான் என்ன சொல்லுன்னா முட்டையை அப்படியே தாமானிடுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நிலவரம் எளிய ஒரு ஆகாரம் உப்புமா. எளிய ஒரு ஆகாரம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உப்புமா கிண்டித்தாரேன். ரவை எல்லா வீட்லேயும் இருக்குது. உப்புமா கிண்டித்தாரேன். அந்த எண்ணெயை ஊற்றி கடுகை பொட்டி அதில் கூட சின்ன உள்ளி வெட்டி போட மாட்டாங்க. அது சின்ன உள்ளி வெட்டி போட்டால் அது ஒரு டேஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம பிரசங்கம் இன்னைக்கு ஏதோ உங்கள் இருக்கிறவங்களுக்கு பேச வேண்டியதாகி போச்சு. அப்போது சின்ன உள்ளி வெட்டி போட்டால் இதாயிரும். அது உள்ளி வெட்டி போட்டதுக்கு இது இல்லைன்னா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நீங்கள் அப்போ உள்ளி வெட்டுறீங்களா அதை வெட்டுறீங்களான்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவார், உப்புமாவே வேண்டாம், காலையில் உபவாசம். காலை உபவாசம். ஒரு வாரத்துக்கு 8 நாள் உப்புமா 8 நாளைக்கு உப்புமா. அவர் தின்னு இப்போ காலை டிஃபனே நிறைய ஆம்பளைகளுக்கு மறந்து போச்சு. இதான் நல்லவரம். தேவ பிள்ளைகள் அதிகாலமே என்ன செய்வேன்? ஆமாம், அக்கிரமக்காரலை சங்கரிப்பேன். அப்படி இளமனோடனே லைன் ஆக்டிவாக இருக்கணும். தெய்வ பிள்ளைகள்லாம் அப்படி விறுவிறுன்னு இருக்கணும். வாழ்க்கை என்பது ஒரு அதிகாலையின் அனுபவத்திலே இருக்கணும். வாழ்க்கைக்குள்ள சோம்பல் தன்மைகளாக இருக்கக்கூடிய சோம்பல் தூங்கி விழ பண்ணும். எப்பவுமே விறுவிறுன்னு இருக்கணும். ஒரு டைம் ஒரு 2 பேர் வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லி கேட்டால் சொன்னால் போதும். ஒருத்தர் சொல்லியிருக்காரு, மனைவிட்ட இப்படி ஆக்கும், அம்மாவும் அப்பாவும் வாராங்களான்னு சொல்லி. அது உங்கள் அம்மாவும் அப்பா வாராங்கன்னா வேண்டாம் அப்படி இப்படின்னு இருக்கான். வீட்டுக்கு வந்து சொல்லியிருக்கேன், இன்னும் உங்கள் அம்மா அப்பா வரலையான்னு. இல்லை, உங்கள் அம்மா அப்பா தான் வாரேன்னு சொன்னாங்க, மாமா மாமி நீ வேண்டான்னு சொன்னதுனால போகணும். எங்கள் அம்மா அப்பாவா வாரான்னாங்க, நீங்கள் அது சகோதரிமார்கள்லாம் ரொம்ப அறிவாளிகள். ஆண்டவர் கிருபையினால். அல்லேலூயா. அப்படி விறுவிறுன்னு இருக்கணும். ஒரு வேலை ஒரு ஊழியம் அப்படின்னா அப்படியே எங்கள் சகோதரிமாரெலாம் 8 மணிக்கு 9 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னா நான் 7 மணி முன்னால் அரை மணி நேரம் முன்னுக்க சொல்லுவேன். இப்போ 1 மணி நேரம் முன்னுக்க சொல்ல வேண்டியிருக்கு. 6 மணிக்கு போகணும்னா 5 மணின்னு சொல்லணும். ஏன்னா அவங்க 5:45 மணிக்கு தான் ரெடியாகவே ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பிற்பாடு தான் அப்படி பார்ப்பாங்க. பார்த்துட்டு நான் சும்மா இல்லை இருப்பேன். சொல்லுவாங்க, நீங்கள் இன்னும் புறப்படலையான்னு சொல்லி. நீங்கள் இன்னும் புறப்படலையான்னு சொல்லுவாங்க. அதனால தான் தமிழில் இங்கிலீஷில் சொல்கிறாங்க, இந்த ஆம்புலன்ஸுன்னு வச்சாங்களாம். பொம்புலன்ஸுன்னு வச்சா அது சீவி சிங்காரிச்சு வர்றதுக்கு முந்தைய ஆள் செத்து போயிடும். சீவி சிங்காரிச்சு வர்றதுக்கு முந்தைய ஆள் என்ன செய்யுமா?
செத்து போமா, காப்பாற்றுறதுக்குள்ள வண்டிக்கு பேரே ஆம்புலன்ஸ் வச்சாங்க. நீங்கள் வேணா முடிஞ்ச பிற்பாடு சிஸ்டர்ஸ்ட்டே கேளுங்க, அவங்களும் இப்போ உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நமக்கு சேர்த்தான் டிஃபன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிகாலமே அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை காலையில் எழுந்திருக்கும் போதே எழுத்தின்படி அக்கிரமக்காரெல்லாம் சங்காரிக்கணும். சாகும்போது கூட ஜீவனை விடும்போது ரொம்ப அருமையாக விடணும். சாங்கபோகமான அந்த அனுபவத்தில் சோம்பேறித்தனமாக இருக்கவே கூடாது. பிள்ளைகளெல்லாம் வளர்த்து வரும்போது, இந்த பசங்கள்லாம் வளர்ந்து வராங்கன்னா இவங்கெல்லாம் வளர்ந்து வரும்போது விறுவிறுன்னு இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஒரு வேலையை செய்யணுமா, எடுக்கணுமா, பழக்கி வச்சிருக்கிறதே அப்படி தான் இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சோடனே 5 மணி பிரைஸிங்கு பழக்கிறணும். நம்ம நல்லா துதிக்கிறான், தோத்திரம் பண்ணுறான், எடுக்கிறான், ஒரு பாட்டை பாடி எடுத்து பிள்ளைகளை அப்படியே பழக்கி கொண்டு வந்துடணும். அல்லேலூயா. அதிலும் பொம்பளை பிள்ளைகளான அந்த பழக்கத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும். அதிகாலை எழுமுறையோடு நம்ம வாழ்க்கையில் அது மாறிடவே கூடாது. சொல்லணும், ஒரு நாள் வளர்ந்து வந்திருக்கும் போது சொல்லணும், என் வாழ்க்கையில் எப்படி நெப்போலியன் குதிரையில் போகும்போதே உறங்கிட்டு போனான். வாழ்க்கையில் ஜெயித்த எல்லாருமே வாழ்க்கையில் தூக்கத்தை குறைச்சி தூங்கி இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு இருக்க நிலவரம் உலகம் நிறைய நேரம் தூங்கன்னு சொல்லுது. ஏன்னா ஒரு மனுஷன் சோம்பேறியா மாறிட்டா போதும். அல்லேலூயா. லைஃப் ரொம்ப கவனமா பார்க்கணும். சாங்கபோகமான அக்கிரமத்தின் அனுபவம் வந்துட ஆகார தேர்ச்சி. நல்ல ஆகாரம் நல்லா சாப்பிடுங்க, எல்லா நாளும் வேண்டாம். அல்லேலூயா. குறிக்கப்பட்ட நாட்களில் சாப்பிடுங்க. ஒரு நாள் என்வி எடுத்தீங்கன்னா மறுநாள் நல்ல முறையில் என்விக்கு மாறான நல்ல எளிய ஆகாரத்தை சாப்பிடுங்க. அல்லேலூயா. என்னைக்கு என்வி சாப்பிடணும், என்னைக்கும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும், என்னைக்கும் ஹோட்டல் ராத்திரி சாப்பிடணும் இல்லை நினைக்காங்க. அல்லேலூயா. எல்லாம் ஆகார திரட்சியின் அனுபவம். வியாதி வந்துட்டுனா தாங்கி ஓட முடியாது. 30 வயசு 35 வயசுக்குள்ள சுகர் வியாதி, பிரஷர் வியாதி, கிட்னியில் பாதிப்பு, கிட்னியில் கல்லடைப்பு, ரத்தத்தில் கொழுப்பு, ஆகார திரட்சி தான் அதற்கு காரணம். அல்லேலூயா. நம்முடைய சபையில் சிலர்லாம் இருக்கிறாங்க, காற்று நல்ல பலமாக அடிச்சுன்னா 2 கேட்டையும் அடைச்சி வைக்கணும். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாரோட ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க ஆகாரத்தை வீட்டில் போய் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஆகாரம். அல்லேலூயா. சிம்பிள் ஆகாரம். எல்லாம் 70 வயசு பார்லாம் இருக்கிறாங்க, 65-70 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் ஆகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆகாரம். அல்லேலூயா. இனிப்பிலிருந்து எல்லாமே. அப்போ அதிகாலையிலே சங்கரிக்கணும். என்னதை சங்கரிக்கணும்? கர்வமும் ஆகார திரட்சி நிருசாரமான சாங்கபோகமாகிய இவைகளையும். அல்லேலூயா. எண்ணி முடியாத என் ஊழியக்காய் என் போன்ற ஊழியர்களுக்கு 30-35 வயசுலே தொப்பை வளர்ந்துரும். 6 மாதம் 8 மாதம் 10 மாதம், சிலர்லாம் 14 மாத கணக்கிலேயே போகும் வண்டி. ஒரு நாள் கூட குனிஞ்சு பெருவரில் தொட முடியாமல் ஆயிடுச்சு. காரணம் என்ன? தின்னணும் உறங்கணும். சிலர் கமந்து கூட படுக்க முடியாமல் ஆயிட்டாங்க. சரிஞ்சு கூட படுக்க முடியாத நிலவரத்தில் ஆச்சு. கப்புனக்காரிகள் கூட சரிஞ்சு படுக்கலாம். நம்ம ஆட்களுக்கு என்ன செய்ய முடியாது? சரிஞ்சு படுக்க முடியாது. எல்லாம் அப்படி கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரிப்பட்ட நிலவரம் நிர்விசாரமான சாங்கோபோகமாகி அக்கிரமம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? டெய்லி காலையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தினமும் அதிகாலையின் அனுபவம் இருக்கணும். ரைட், முதல் பாயிண்ட். 2, வேதத்தில் வாசிக்கும் போது அதிகாலையில் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் வாசிக்கும் போது லூக்காஸ் விசேஷம் 21:38. லூக்காஸ் விசேஷம் 21:38. சீக்கிரம் வாசிங்க, டக்குனி முடிப்பேன். ஒரு 10-15 நிமிஷத்துல முடிச்சிடலாம். வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அதிகாலையிலே உபதேசத்தை கேட்கணும். உபதேசம்னா என்னது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எலும்பு மாதிரி. உபதேசம் என்பது எதை காட்டுகிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எலும்பு மாதிரி. எலும்பு எப்படி ஒரு மனுஷனுக்கு நல்ல உறுதியாக இருக்கோ அது அவனுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு இதாக இருக்கும், ஆரோக்கியத்துக்கு ஏதுவாக இருக்கும். எலும்பு விலகினப்படப்பட அவனுடைய வாழ்க்கையில் இதாகிடும். முதுகெலும்பை விலகினப்பட்டுனா உடனே கூணு ஆயிரும். கால் எலும்புகள் விலகினப்பட்டுனா கால் வலியினால் கஷ்டப்படுறோம். எலும்பெல்லாம் ஆரோக்கியம். பழைய காலத்தில் 930 வருஷம் 900 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவங்கலாம் காரணம் என்ன? அந்த எலும்புகள் தான் உறுதி. அல்லேலூயா. அவளுடைய எலும்புகளுடைய உறுதி தான் அதற்கு காரணமாக இருந்துச்சு. உபதேசம், வாழ்க்கைக்குள்ள தேவனுடைய உபதேசத்தை கேட்கறதுக்கு அதிகாலமே எழுத்தின்படி அதிகாலையிலே நல்ல பைபிள் வாசித்து உபதேசத்தை நினைவுபடுத்தும். காலையில் எழும்பி 1 அதிகாரம் 2 அதிகாரம் வாசித்த அனுபவமே இருக்கக்கூடாது. எல்லாம் உட்காந்து வாசிக்கணும். நான் இந்த தம்பிமார்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், நான் சொல்கிறேன், நீங்களா விரும்பி வாசிக்கணும். அல்லேலூயா. நானே அதிகாலையில் எழும்பி வசனம் கேட்கணும். அவர்களை கட்டாயப்படுத்தல, அவர்கள் அதிகாலையிலே உபதேசத்தை கேட்க போனார்கள். அல்லேலூயா. காலையில் எழும்பி உடனே எடுத்து உடனே வாட்ஸ்அப்பை பார்க்குறது, உடனே அந்த ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அல்லது உடனே அங்கே டைப் பண்ணி குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ, வாட் ஆர் யூ டூயிங், வேர் ஆர் யூ கோயிங், ஹூ இஸ் ஸ்பீக்கிங், உடனே டைப் பண்ண. சரி, இல்லைன்னா அங்கே செல்ஃபோன் ஆஃப் ஆகி
உடனே பார்க்கறது யாரெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க, மச்சான் அனுப்பியிருக்கிறாங்களா, சிநேகிதி அனுப்பியிருக்கிறாங்களா, காலை வணக்கம் அனுப்பியிருக்கிறாங்களா. உடனே அவங்களுக்கு அனுப்பி ஸ்வீட் ட்ரீம் வாட் காலையில். நமக்கு இந்த வேலையா? சத்தியத்தை கேளுங்க. அல்லேலூயா. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவளாய் நிறுத்தும்படிக்கு எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அதிகாலையிலே உபதேசத்தை கேளுங்க. நம்ம இதில் ஒரு ஆடியோ பைபிள் போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. அந்த ஆடியோ பைபிள்லாம் டெய்லி கேளுங்க. டெய்லி ஒரு 3 அதிகாரம் 4 அதிகாரம் சகோதரிமார்கள் வாசித்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. டெய்லி கேளுங்க, எப்பவும் கேளுங்க. அல்லேலூயா. வசனத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. வசனத்துக்குள்ளே இருக்கிற ஜீவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டென்று எழுதியிருக்க. எவ்வளோ படித்து எவ்வளோ அறிவாளியாக நீங்கள் மாறினாலும் அதில் ஜீவன் இருக்காது. ஆனால் ஆண்டோடைய வசனத்தை வேதத்தை கேட்க 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 அதில் ஜீவன் பெருகிக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. உங்களை நேரத்தை திருடுறது, உங்கள் வாழ்க்கையை திருடுறது, உங்களை ஒன்றுமில்லாமல் மாற்றியதான் இன்னைக்கு இருக்க வாட்ஸ்அப்பு, இன்னைக்கு இருக்க செல்போன், இன்னைக்கு இருக்க இன்டர்நெட் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கிறது. ஆனால் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற வேத உபதேசம் ஒரு மனுஷனை தேறினவனாய் மாற்றக்கூடியது. அல்லேலூயா. அதிகாலையிலே ஆண்டவராய் இயேசப்பா நீதியின் சூரியனா வந்துட்டான். எங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் பார்க்குறதுக்கே இல்லை. நம்ம பெய்தோம்லாம் சொல்லியிருக்கேன். ஸ்டேட்டஸ் வைக்காங்க, ப்ரொஃபைல் போட்டோ வைக்க வச்சாங்க. சும்மா ஒரு கடமைக்கு வச்சிருக்கிறாங்க ஃபெய்தோமில். அது ஒரு செல்ஃபோன் சும்மா இருக்குது. ஒரு கன்வென்ஷன் போனால் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு ஒரு தெய்வ பிள்ளைகள் ஏதாவது இது செய்யுங்க. மற்றபடி அங்கே ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அங்கே இந்த ப்ரொஃபைல் வைக்கிற இந்த ஜுவாலி ஒன்றும் வேண்டாம். அல்லேலூயா. சில நேரம் கேட்பாங்க, ப்ரொஃபைல் ஒன்றும் வைக்காண்டாங்க, அங்கே ஒருத்தருக்கு ஒன்றும் வைக்காண்டாம், ஒருத்தர் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இதுவா நமக்கு ஜுவாலி. அல்லேலூயா. அந்த 10 நிமிஷம் உட்காந்து வேதத்தை வாசிங்க. அந்த 10 நிமிஷம் உட்காந்து நல்ல சத்தியத்தை கேளுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஜனங்களில் சில தெய்வ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பிரசங்கத்தை ஒரு வாரம் 2 நேரம் 3 நேரம் கேட்குறாங்க. 2 நேரம் 3 நேரம் கேட்குறாங்க. நம்ம சபையில் சில தெய்வ பிள்ளைகள் இருக்கிறாங்க, கண்டதெல்லாம் கேட்குறாங்க. அல்லேலூயா. ஐயோ, ஷார்ட்ஸ் பார்க்க சிலர் எல்லாம் அலைகிறது, அலைச்சல். நிறைய பேரை பரலோகத்தில் ஆண்டவர் நியாயம் விசாரிக்கும் போது எந்தெந்த ஷார்ட்ஸுக்கு எந்தெந்த சேனலுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஆண்டவர் கூப்பிடுவார் பாருங்க. அப்போ நம்ம ஆட்களும் சிலர் வந்து நிற்பாங்க. நானும் உங்களினால் தான். புரியுதா உங்களுக்கு? இங்கே இப்போ கேட்டால் தெரியும் எதுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி. என்னென்ன பொருள், என்னென்ன இதெல்லாம் போட்ட உடனே வர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியும். அங்கத்தினர் அப்படி இருக்கிறீங்களான்னு தெரியல. நீங்கள் ஏதாவது அங்கத்தினராக இருக்கிறீங்களா? ஏதாவது நீங்கள் ஏதாவது அங்கத்தினராக ஷார்ட்ஸு பார்க்க பிரிப்பு பரவாயில்லையே, நம்ம பிள்ளைகளெல்லாம் நல்ல தெளிவாக இருக்குது. பயல் பண்ணியிருக்கே வாய்ப்பில்லை. அவன் கையில் இருக்க செல்ஃபோனே பரிதாபமாக இருக்குது. பாவப்பட்டவன் உள்ளது போல் காலையிலே பார்த்து இவ்வளோ போல் குச்சி போல் இருக்குது. பாவம் வச்சு அதை வச்சு தடவிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். அவன்கிட்ட கேட்டு புரோஜனம் இல்லை. நல்ல அதிகாலையிலே உபதேசத்தை கேட்க போனார்கள். நல்ல வசனங்களை வாசிக்கணும். அல்லேலூயா. அப்படி நல்ல உபதேசத்தில் இருக்கணும். தெய்வீகமான உபதேசம், சத்தியங்களை கேட்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கும். உபதேசங்கிறதுலே நிறைய இருக்குது. டைம் ஆயிரும், நம்ம நிறுத்திடும். 2 அப்போ காலையில் அதிகாலையில் நல்லா என்ன செய்யணும்? சோம்பலான அனுபவம் இல்லாமல் இருக்கணும். 2 அதிகாலையில் நல்லா பைபிள் வாசிக்கணும். 3 அதிகாலையில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்து சிம்பிளான விஷயம் வாசிங்க. அதிகாலையில் வேதத்தில் வாசிக்கும் போது மார்க்கு சுவிசேஷம் 1:35, மார்க்கு சுவிசேஷம் 1:35 வாசிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அவன் அதிகாலையில தனி ஜெபம், காலையிலே ஒரு தனி ஜெபம். நல்ல நிறைய பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க, உபவாச ஜெபத்துக்கு போவாங்க. என் போன்ற ஊழியர்களுக்கெல்லாம் இப்போ தனி ஜெபங்கள் குறைஞ்சி போச்சு. அன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரங்களாம் தனி ஜெபம் இருந்துச்சு. இன்றைக்கு தெய்வ பிள்ளைகள் தனி ஜெபம் இருக்கான்னா இல்லை. சில வீடுகளில் குடும்ப பிரைசிங் எல்லாம் இருக்குது, தனி ஜெபம் இருக்கான்னு பார்க்கணும். அல்லேலூயா. எனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு அதிகாலையிலே ஆரம்பிச்சிடணும். நமக்குள்ளே தான் ஆண்டவர் இருக்கார், நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஆனால் ஜெபம் என்பது அனுபவத்தில் தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். அதுவும் சகோதரர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், தனி ஜெபத்தை கட்டி எழுப்பிடுங்க. நான்லாம் அந்த தம்பிமார் வயசில் ரட்சிக்கப்பட்ட போதே 10ஆம் வகுப்பு இல்லை 12ஆம் வகுப்பில் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட காலத்திலேருந்தே தனி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் மனத்தாழ்மையாக சொல்கிறேன், தனி ஜெபம் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவரோடு நமக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் வீட்டில் ஜெபிச்சாலும், குடும்பமாக ஜெபம் பண்ணாலும் சரி, எவ்வளவு நேரம் சபைக்கு வந்து ஜெபம் பண்ணாலும் சரி, தனிப்பட்ட ஒரு ஜெபம் தேவை. அல்லேலூயா.
வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபித்தார். அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவை நெருக்கப்படுத்துகிறது. அல்லேலூயா. உறுதிப்படுத்துகிறது. அந்த தண்ணி ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆம்பளை ரொம்ப கவனமாக கேளுங்க, சகோதரர் ரொம்ப கவனமாக அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. குறைஞ்சது தனி ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் காலையிலே ஒரு அரை மணி நேரமாவது பண்ணி பழகிருங்க. அப்படியே இருங்க. முழங்காலில் நில்லுங்க, இல்லைன்னா முழங்காலில் இருங்க. அப்படியே இருங்க. தெய்வ சமூகத்தின் அனுபவத்தில் ஒரு அரை மணி நேரம் ஜெபித்துருங்க. காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் ஜெபிச்சு பழகுங்க. அல்லேலூயா. ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலசாலியாக இருப்பீங்க. உங்களுக்கு முன்பாக அன்றைக்கு எந்த சத்துருக்களின் வல்லமை நிற்காது. ஜெபிக்கிற மனுஷன் தோல்வி அடையவே மாட்டான். தனிச்சபத்தின் அனுபவம் இருக்குமானா சகோதரிமார்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை கட்டி எழுப்பு. எல்லாருக்கும் ஆண் பெண் இருபாலாக இருக்கு அது உள்ள அனுபவம். அதில் ஆண்கள் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருப்பீங்களானா தனிச்சபத்தை கட்டி எழுப்பீங்க. அதிகாலையிலே, இந்த அதிகாலை என்பது எழுத்தின்படி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா உதயமாகின பிற்பாடு நம்முடைய லைஃபை எப்போது அந்த தனிச்சபத்தின் அனுபவத்தில் இருக்கணும். 3வது ரைட்டா. 4 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அதிகாலையில் என்ன செய்ய வேண்டும். யோபு 1:5, ஆதியாகமம் 22:3, ரோமர் 12:1. யோபு 1:5, ஆதியாகமம் 22:3, ரோமர் 12:1 வாசிங்க. விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவார். அதிகாலையிலே பலி செலுத்தணும். 4 விஷயம் சொல்லி இருக்கோம். 4வது விஷயம் வந்து 1 என்னது? அதிகாலையிலே அக்கிரமக்காரரை சங்கரிக்க வேண்டும். சரியா? 2 அதிகாலையிலே நல்ல உபதேசம் கேட்கணும், வசனம் வாசிக்கணும். 3 அதிகாலையிலே தனி ஜெபம். 4 அதிகாலையில் என்ன செய்யணுமா? பலி செலுத்த வேண்டும். 22:3 அதிகாலையிலே ஈசாக்கை கூட்டு பலி செலுத்துறதுக்காக ஆபிரகாம் புறப்பட்டார். இப்போ அதிகாலையிலே ரோமர் 12:1 நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்ல எழுத்தின்படி ஒப்பு கொடுக்கணும். இந்த அதிகாலையின் அனுபவம் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மறுபடி அதை சொல்லிக்கிட்டே வரோம். ஏசப்பா நமக்குள்ள நீதியின் சூரியனாய் உதித்த பிற்பாடு இருள் இல்லாத வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது போல உன் சூரியனின் அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லி போல ஒரு கர்த்தருடைய பிள்ளை அதிகாலையின் அனுபவத்தில் எப்போதுமே பலி செலுத்த வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எப்போது சர்வாங்க தகன பலியா நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கணும். எந்த விஷயத்திலும் சரி ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பலி செலுத்தல் வாசிங்க. ரோமர் 12:1 வசனத்தை வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மளுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு அதிகாலமே ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்தணும், ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தணும். அதிகாலையிலே ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு என்று பரிபூர்ணமா என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்தில் நம்முடைய சபை ஜனங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுப்போம். நம்ம இந்த நாளுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தெய்வ சித்தம் மாத்திரம் தான் நிறைவேறும். அல்லேலூயா. மனசு மாம்சம் விரும்பினது போல நம்ம வாழ்ந்து ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானம் பண்ணுவார்கள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரணம். அப்போ ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தெய்வ சித்தத்துக்கு என்று பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதிகாலையிலே பலி செலுத்தணும். பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே இன்றைக்கு என் பிள்ளைகள் எல்லாம் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறையா, உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கே நீ ஒப்பு கொடுக்க. நீங்க என்ன செய்யுங்க? பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதிகாலையிலே அந்த ஈசாக்கை கூட்டு பலி செலுத்துறதுக்கு போனான், ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணுமா? நம்ம என்ன செய்யணும்? ஜீவபலியா என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இந்த நாளில் நான் சண்டை போடக்கூடாது ஆண்டவரே, இந்த நாளில் யார்ட்டையும் கோவப்படக்கூடாது ஆண்டவரே, இந்த நாளில் யாருக்கு மேலே எனக்கு வருத்தம் வரக்கூடாது. என்ன ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க. என்ன செய்கிறேன்? ஜீவபலியா என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு சண்டையே வரக்கூடாது. இந்த நாளில் தெய்வ சுத்தம் தான் என்ன செய்யணும்?
நிறைவேறணும். இது சிம்பிள், சின்ன பிரசங்கம், நீங்கள் கேட்ட பிரசங்கம். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துறீங்களான்னு தெரியல. ஒவ்வொரு நாள் அதிகாலையில் என் மகனை நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் மகளை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் கணவனார் பலியாக ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்ன உங்களுடைய கரத்தில் பலியாக ஒப்பு கொடுக்குறேன், எழுத்தின்படி காலையில் ஒப்பு கொடுக்கணும், தினமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கணும். என்ன நான் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஆவி ஆத்மா சரத்தை உங்கள் உங்களுக்கு பலியாக ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இந்த நாட்கள்லாம் மிகுந்த மனத்தாழ்மையாக சொல்கிறேன். என் விருப்பம் நீ ஒன்றுமே வேண்டாம் ஆண்டவரே நீ நினைக்கிறேன். இன்னைக்கு சொன்னதுனால வருதான்னு தெரியல. உண்மையிலே மனத்தாழ்மையாக சொல்ல, எனக்கு நீ எந்த விருப்பம், கட்டடம் கட்டணுனியோ, ஆலயம் கட்டணுனியோ, கார் வாங்கணும், கொஞ்ச நாளைக்கு முன்னால் வரைக்கும் உண்மையிலே மனத்தாழ்மையாக சொல்ல, ஒரு ஆடியோ, ஒரு பென்ஸோ, இந்த மாதிரிப்பட்ட வண்டிகள் கொஞ்சம் விலைக்கு 9 லட்ச ரூபா, 8 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபாய் கிடந்து. இப்போ அதெல்லாம் கூட யோசிக்கிற இருக்கிற காரணங்க நம்ம வந்தோம். அல்லேலுயா. இது இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லேலுயா. தேவனுடைய சுத்தம் மாத்திரம் தேவனுக்கு பலியாய் மாறணும். அல்லேலுயா. ஏன்னா அதில் இருக்கிற சமாதானம், அதில் இருக்கிற சந்தோஷம், அதில் இருக்கிற ஆசீர்வாதம் வேற எதுலேயுமே இல்லை. அல்லேலுயா. ஆகையினால 4வது, ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அதிகாலமே நம்மை பலியாய் ஒப்பு கொடுக்கும். சரியா? 5 வேதத்தில் வாசிக்கும் போது அதிகாலையிலே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். யாத்ராம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தா 8:20 வாசிய. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. யோசுவா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம், 1 சாமுவேல் 17:20, 2 நாளாகமம் 20:20 வாசியா. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து ஜனங்களை இலக்கம் பார்த்து இஸ்ரவேலின் மூப்பரோடும் கூட ஜனங்களுக்கு முன்னாலே நடந்து ஆகியின் மேல் போனான். போதும். அதிகாலமே யுத்தம் செய்யறதுக்கு ரெடி ஆயிரும். அதிகாலமே என்ன செய்யணும்? யுத்தம் செய்யறதுக்கு, சண்டை போடைக்கு ரெடி ஆயிரும். அப்படிதானே சொல்லியிருக்கு? இல்லை, அதிகாலையிலே சாத்தாண்டே தந்திரங்களை ஜெயிக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். இல்லையா? இந்த நாளில் ஜெபம் பண்ண விடாமல், இந்த நாளில் வேதம் வாசிக்க விடாமல், இந்த நாளில் ஆராதனைக்கு போக விடாமல் இருக்கிற எல்லா வல்லமைகளை அழிக்கணும். காலையில் உபவாச ஜெபத்துக்கு போகணும்னு இருக்கும், அன்னைக்கு உபவாச ஜெபத்துக்கு போக விடாமல் ஒரு வல்லமை கிரியை செய்யமானா, திருடவும் கொல்லவும் அழிக்கிறவனே என்று வேற ஒன்றுக்கும் வரான். சும்மாவாச்சு வேத பாட கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்துடணும். அல்லேலுயா. உண்மையிலே சொல்ல, சும்மாவாச்சு உபவாச ஜெபத்துக்கு வந்து உட்கார்ந்துடணும். அல்லேலுயா. நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிற 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலுயா. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்லி, அப்படி தெய்வ சமூகத்தில் இருந்த தெய்வ ஜனங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாள். உண்மையாய் தெய்வ சமூகத்தில். அப்போ அதிகாலையில் சத்துருக்களை எதிர்ப்பதற்கு ரெடி ஆயிரும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்கள் பிசாசு, எதிராளியாய் பிசாசு என்ன செய்வான்? ஓடி போவான். அல்லேலுயா. அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டில் அதிகாலையிலே யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறதுக்கு ஏதுவாக இருந்தார்கள். எகிப்தின் ராஜாவுக்கு முன்னால் அதிகாலமே பேச்சு நின்று சொன்னா, ஆண்டோடைய ஜனத்தை ஆராதிக்க போக விடு. அல்லேலுயா. அப்படி ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் அதிகாலையிலே என்ன செய்யணும்? சாத்தானுக்கு எதிராக நிற்கிறதுக்கு ரெடி ஆயிரும். அல்லேலுயா. உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று கிர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடிட்டு இருக்கிறான். அல்லேலுயா. ஒவ்வொரு நாள் அதிகாலை வேலையின் அனுபவத்தில் நம்ம ரெடி ஆயிரும். சாத்தானை எதிர்க்கிறதுக்கு ரெடி ஆயிரும். கண்ணுக்கு தெரிஞ்சா நம்ம அழிக்கிறது ஈஸி, அவன் கண்ணுக்கு தெரிகிறது இல்லை. அப்போ நம்மளும் ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய ஜீவியத்தில் அதை எதிர்க்கிறதுக்கு ஆயத்தமாயிரும். அல்லேலுயா. ஏன்னா என் போன்ற ஊழியர்கள் இந்த நாட்களில் சத்துருக்களை எதிர்க்கிறதுக்கு ஏதுவாய் அதிகாலையிலே எழும்பி நிற்க வேண்டிய இடத்துல நிற்கல. அல்லேலுயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு இல்லை, இந்த 4வது குறிப்பெல்லாம் என்ன போல உள்ள ஊழியக்காரன் அதிகாலையிலே ரெடி ஆயிடணும். இன்றைக்கு ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற வல்லமை எதுவாக இருக்கிறது? ஜனங்கள் அவிசுவாசத்துக்கும் அதைரியத்துக்கும் அவநம்பிக்கைக்கு ஏதுவாய் கிரியை செய்கிறது. ஒரு ஊழியக்காரனை ஏமாற்றுறதுக்கு எந்த விதமான ஆவிகளெல்லாம் கிரியை செய்கிறது. இன்றைக்கு இருக்கிற எங்களை போல உள்ள ஊழியக்காரங்களெல்லாம் எத்தனையோ விதமான வல்லமைகள் போராடி ஜெயிக்க நினைக்க. அதில் ஒரு பண ஆசை ஒன்று இருக்க, எல்லா தீமைக்கு வேற இருக்கு. ஏறக்குறை எனக்கு தெரிஞ்ச 100க்கு 90% மேலே, என் 99 சொன்னா கூட ஏற்றுக்கலாம், அந்த அளவுக்கு ஊழியர்களை பண ஆசைக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறான். அவங்க வஞ்சிக்கப்பட்டதே அவங்களுக்கு என்ன செய்யாது? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கும் அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அல்லேலுயா. ஊழியக்காரங்க எங்களுக்கெல்லாம் எப்பவுமே நமக்கு எப்பவும் பரலோகத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் இருக்கணும். அல்லேலுயா. எப்படி ஜனத்தை ஏமாற்றி ஜனத்துக்கிட்ட இருந்து பணம் வாங்கலாம், காணிக்க வாங்கலாம், எப்படி சேர்க்கலாம், எப்படி அதை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன எப்படி யார் தருவா, யார் எவ்வளோ தருவா, எவ்வளவு தர வைக்க வாய்ப்பு இருக்குது. இதுவா திட்டம்? இல்லை.
ஒரு தேவனுடைய ஊழியக்காரங்க தெய்வ பிள்ளைகள் எப்பவும் 5வதாக அதிகாலையில் சாத்தானுக்கு முன்பாக நிற்கிறதற்கு ஏதுவாய் ஆயத்தப்படுற யுத்தம் பண்ண உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொன்னது போல மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட நாளளவும் போராட்டம் உண்டு என்று சொன்னது போல அதிகாலையிலே ரெடி ஆயிரணும். இன்றைக்கு நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா வல்லமைகளையும் ஜெயிக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆயிரணும். நம்ம கிட்ட கோபம் ஒரு சாத்தானா வந்து நிற்கிறதுக்கு நம்ம விடவே கூடாது. அல்லேலூயா. காலையிலே ரெடி ஆயிரணும். இப்போ நமக்கு எழுத்தின்படி மாம்சத்தோடு இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளோடும். வேண்டாம், அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. எபேசியர் 6:10 வாசித்து பாருங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய காலையிலே ரெடி ஆயிரும். தெய்வ பிள்ளைகள் சாத்தானை எதிர்க்கிறதுக்கு ரெடி ஆயிரும். ரைட்டா? 5 6 வேதத்தில் வாசிக்கும் போது அதிகாலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா வாசிங்க. ஆதியாகமம் 31:55 வாசிங்க. ஆதியாகமம் 31:55 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமார்த்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான். ஆமா, அதிகாலையிலே எல்லாரையும் ஆசீர்வதிக்க பழகும். அல்லேலூயா. யாரையும் ஒரு அதிகாலையின் அனுபவத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஊழியக்காரங்க, நாங்கள் உண்மையிலே சொல்கிறேன், உங்களை கண்டித்து வளர்க்க வேண்டிய கட்டாயத்தினால கண்டித்து பேசுகிறோம். உண்மையிலே சொல்ல போனால் எனக்கு அது தேவையே இல்லாத விஷயம். ஆனால் ஆண்டோடைய வார்த்தையே உங்களுக்கு கண்டித்து பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. வேதத்தை கொண்டு சிட்சித்து போதிக்காவிட்டால் அவன் என்ன கிடையாதா? வேதத்தை கொண்டு சிட்சித்து போதிக்கிறவன் பாக்கியவான், போதக சிட்சையே ஜீவ வழி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகையினால் ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் அதை சிரிச்சித்து பேசுகிற தவறுனி கிடையாது. ஆசீர்வதிக்கணும், சமாதானத்தின் வாழ்த்துதலை சொல்ல பழகணும், ஆசீர்வதிக்க பழகணும். அல்லேலூயா. அதிகாலமே நம்முடைய வாழ்க்கையில் அதிகாலையின் அனுபவத்தில் இருக்கிறவங்க ஜனங்களை பார்த்து சொல்ல நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை தேவையை சந்திப்பார். தம்பி நீ நல்லா இருப்பா, தம்பி நீங்கள் நல்லா இருப்பீங்க, தம்பி நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றும் குறை வராது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதிகாலையிலே லாபான் எழும்பி தன் குமாரர்களையும் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவளை என்ன செய்தானா? ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை அதிகாலையின் அனுபவத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிகாலையின் அனுபவத்தில் என்ன செய்யணுமானால் மற்றவர்களை ஆசீர்வதிக்க பழகுங்கள். உங்களை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிக்கிறவளை சபிப்பேன். அல்லேலூயா. அப்போ 6வது அதிகாலையின் அனுபவத்தில் மற்றவர்களை ஆசீர்வதிக்க பழகுங்க. நல்ல சமாதானத்தின் வாழ்த்து சொல்லுங்கள். ஒரு வியாதியஸ்தங்க இருக்கிறாங்க, ஒருவேளை மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கட்டே இந்த கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். சும்மா சொல்லுங்கள். அதுபோக கட்டாயமாக நீங்கள் செத்து போவீங்கன்னு சொன்னால் சொல்லுங்கள். அல்லேலூயா. இல்லைனா சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் கனம் பண்ணி அவங்கள ஆசீர்வதிக்கலாமே. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஆசீர்வதிக்கக்கூடிய ஜனம். அல்லேலூயா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் நாம சொல்ற வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணி ஆசீர்வதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க வாயின் வார்த்தைகள் அதிகாலையில் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாக இருக்கணும். அல்லேலூயா. காலையில் எழும்புன உடனே சிலர் ஆரம்பிச்சிருவாங்க, ஆண்டவரே. அதில் சில சகோதரிமார் ஆரம்பிச்சிருவாங்களே, அந்த முகத்தை பார்த்த உடனே தெரியும். சிலர் எழுந்த உடனே சொல்லுவாங்க, நான் சொன்னா நீங்க கேட்கையா போறீங்க, நான் சொல்லதுனால நீங்க நிக்கியா போறீங்க, நான் சொல்லி நீங்க என்னைக்கு திருந்த போறீங்க, நீங்க உங்க வழியில தான் போவீங்க, போங்க 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 அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் போகும்போதே உள்ள சமாதானமும் போய் அன்னைக்கு காலையில ஒரு ஆசீர்வாதமா, சரி போயிட்டு வரேன், சந்தோஷமா போயிட்டு வாங்க. அல்லேலூயா. சரி வரும்போது வேணா ஒரு 4 இடியாப்பம் வாங்கிட்டு வாங்கன்னு காலையில் சொல்லி விடலாம். காலையிலே எழுந்து சிலரெல்லாம் ஆண்டவரே சோத்திரம் பரமண்டங்களில் நமக்கு பிரசங்கத்தில் சொல்லதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சில முகங்கள்லாம் அப்படி பிளிங்க் ஆகுது, அப்படி கொஞ்சம் அப்படி லேசாக அது வர்றதுனால வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது. சொன்னால் வலது பக்கம் இருக்கிறவங்க வீட்டில் கேமரா வச்சு பார்த்தாங்களோன்னு யோசிப்பாங்க. அதனால வேண்டாம், நீ நிறுத்துறேன். இல்லையா, ஏற்கனவே கொஞ்சம் தாழ்ச்சி போகிறதுனால சட்டி காயாமல் போயிட்டா நல்லா இருக்கும். அதனால் காலையில் எழுந்திருக்கும் போது அதிகாலையின் அனுபவத்தில் ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்ல பழகுங்கள். எழுத்தின்படி அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா.
காலை எழுந்திரிச்சோடனே காட் பிளஸ் யூ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ ஒருத்தர் பார்த்து சொல்லுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இன்றைக்கு கர்த்தர் நம்மை சமாதானத்தினால் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாங்கள் பிரைசிங்கில் ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், இந்த நாள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட்ட முடியும் போது கூட சொல்லுவோம், கவனிச்சு பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி ஆராதனை முடியல. இந்த வாரம் கர்த்தர் நமக்கு மனமகிழ்ச்சியின் வாரமாக ஆசீர்வதித்து தரணும். அல்லேலூயா. நல்ல நல்ல வார்த்தைகளை உதிருங்க. அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அல்லேலூயா. நாவில இருந்து நல்ல நல்ல வார்த்தையை சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க தவறான வார்த்தைகளை சொல்லி பழகாதுங்க. அல்லேலூயா. அப்ப அதிகாலையிலே ஆசீர்வாதிங்க. ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை சொல்லு. 7 ஏறக்குறைய 12:30 கூட்டத்தை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாம் டைரி எல்லாம் மூடிடும். வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 16, மார்க்கு சுவிசேஷம் 16:1-9, மார்க்கு சுவிசேஷம் 16:1-9, லூக்கா சுவிசேஷம் 24:1. வாசிங்க. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலேமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அதிகாலையின் அனுபவம் இருக்கிறவங்க ஏசப்பாவை பார்க்கலாம். அதிகாலையின் அனுபவம் இருக்கும்போது ஏசப்பாவை அதிகாலையிலே ஆயத்தமானார்கள். 9வது வசனத்திலே அதிகாலையிலே மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனமானார். அல்லேலூயா. அதிகாலையிலே கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். அதிகாலையின் அனுபவம் இருக்கிறவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலையின் அனுபவம் உடைய தெய்வ பிள்ளைகள் கர்த்தரை பார்ப்பார்கள். நம்முடைய ஃபெய்த்தோமில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவான். நிறைய இருக்குது. அதில் ஒன்று, ஒரு குறிக்கப்பட்ட பிசாசை விரட்டும் போது அந்த பிசாசு சொல்லியிருக்கு, நான் எத்தனையோ முறை இவளை அழிக்கலான்னு நினச்சிருக்கிறேன், ஆனால் இவளை அழிக்க முடியலை. ஏன் அப்படின்னா, விசுவாச வீட்டில் 4 மணி சோத்திர ஜபத்தில் இவளுக்காக சோத்திரம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. இது சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்லி போகிறேன். அதிகாலை ஸ்தோத்திர ஜபம் இருக்கிற தெய்வ பிள்ளைகள், அதிகாலையில் ஆண்டோடைய வருகைக்கு ஏதோ ஆயத்தமாகிற ஜனங்கள் கர்த்தரை காண்பார்கள். இன்னொரு விதத்தில் சொன்ன அதிகாலையின் அனுபவத்தில் இந்த அனுபவம் உடைய தெய்வ பிள்ளைகள் ஆண்டவராய் இயேசப்பாவை பார்க்கறதுக்குரிய சிலாக்கியமுடையவளாய் மாற்றப்படும். அல்லேலூயா. அதனால் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கேன், விடிவெள்ளி நட்சத்திரத்தை உனக்கு தருவேன். என்ன நட்சத்திரத்தை தருவேன்? விடிவெள்ளி நட்சத்திரத்தை தருவேன். அதிகாலையில் இந்த பூமியில் நம்ம வாழும்போது அதிகாலையின் அனுபவத்தில் அதிகாலையிலே அக்கிரமக்காலில் சங்கரித்து, அதிகாலையிலே நல்ல உபதேசம் கேட்டு, அதிகாலையிலே நல்லா ஜெபிக்கிறவளாய் வாழ்ந்து, அதிகாலையிலே நல்ல பலி செலுத்துகிறவளாய் மாறி, அதிகாலையிலே சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கிறவளாயிருந்து, அதிகாலையிலே நல்ல ஆசீர்வாதத்தின் வாழ்த்துதலை சொல்லுகிறவளாயிருந்து, அதிகாலையிலே நாம் ஆயத்தமாகிற விதத்தில் கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாய் ஆயத்தமாவோம். ஆனால் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறேன், அதிகாலை சமயத்தை பயன்படுத்திக்கிடுங்க. அல்லேலூயா. பெரிய பிரசங்கம் பண்ணலை, இன்றைக்கி மறுபடி சொல்லேன், அதிகாலை சமயத்தை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. தம்பி, காலையில் எழுந்திரிச்சு தேவனை துதிக்க பழகிடுவீங்களா? ரொம்ப நேரம் தூங்காதுங்க, எழுத்தின்படி, சரியா? சிம்பிளாக காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துறீங்க, உற்சாகமாக. பொதுவாகவே காலையில் சீக்கிரமாக என்ன செய்யுங்க, எழுந்தி நல்லா பழகுங்க. பிள்ளைகள் எல்லோரும் பழகிடுவீங்களா? எல்லா குடும்பத்தில் எல்லோரும் அதிகாலை சோத்திர ஜெபம் செய்ய பழகிடுவீங்களா? காலையில் எத்தனை மணிக்கு? ஒரு 4 மணி அலாரம் வைங்க, இல்லைன்னா எத்தனை மணிக்கு வைங்க? 5 மணிக்கு என்ன செய்யுங்க. எங்கள் ஃபெய்த்தோம் பொறுத்தவரை 5 மணிக்கு வச்சுருக்கோம். ஃபெய்த்தோம் எத்தனை மணிக்கு வச்சுருக்கணும்? 5 மணிக்கு என்ன செய்திருக்கிறோம்? வைத்திருக்கோம். 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருக்கிறோம். கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் அந்த சமயத்தில் என்ன செய்கிறோம்? ப்ரைஸிங் பண்ணிடும். முன்ன பின்ன ஆகுது, அதெல்லாம் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் 5 மணி ப்ரைஸிங், ஒரு 5:30 அந்த டைமுக்குள்ளே என்ன செய்கிறோம்? எழுந்திரிச்சோம். கண்களை மூடுவோமா, முழங்கால்களை முடக்குவோமா? நீங்கள் யாரும் கட்டாயமெல்லாம் செய்யக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். மனப்பூர்வமாய், ஆண்டவரே அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். காலை தோறும் உடைய கிருபைகள் புதிது. ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகுண்டு மகிழும்படிக்கு காலையிலே உடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்கும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு அதிகாலை சமயத்தை பயன்படுத்துவதற்கு கிருபையை கேளுங்க. பெரிய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன்னு என் மனசு எனக்கு சொல்லலை, ஆனால் அதிகாலை ரொம்ப முக்கியம். அதிகாலை ரொம்ப முக்கியம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ஏர்லி மார்னிங், அதிகாலை நேரத்தில் கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒரு கிருபை கேளுங்க. காலை நேரங்களில் வீட்டில் தேவையில்லாத
அவசரப்பட்டு பேசுகிற வார்த்தைகளை பேசாதுங்க. கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வார்த்தைகள் சுத்தமான வார்த்தைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. அதிகாலையில் நான் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை சொல்ல எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அதிகாலையில் நான் ஆயத்தமாகிற விதத்தில் ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு ஏதுவாய் ஆயத்தமாகக்கூடிய கிருபை எனக்கு தாங்க. என் வாழ்க்கை ஒரு அதிகாலையின் ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாய் மாறட்டும் ஆண்டவரே. அதிகாலையில் என்னெல்லாம் நல்ல காரியங்களை நான் செய்யணும்னு பைபிளில் எழுதி வச்சிருக்குதோ அந்த நல்ல காரியங்களை செய்யக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ஏசப்பா. கட்டாயமாக நான் செய்யக்கூடாது, ஆனால் மனமுகர்ந்து உங்கள் கிருபையோடு இனி நான் அதிகாலை நேரங்களில் தூங்குகிற பழக்கத்தை எனக்கு விட்டுருங்கப்பா. என்னை விட்டு எடுத்துருங்க ஏசப்பா. காலையில் நாங்கள் குடும்பமாக 5 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ரைஸிங் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை தாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் அந்த குடும்ப ஜெபம் நடக்கட்டு, மார்னிங் ப்ரைஸிங் நடக்கட்டு. நல்ல பாட்டு பாடி தேவனை துதிக்கிறது, விசுவாசிகளுடைய ஊழியக்காரங்களுடைய பெயர்களை சொல்லி தேவனை துதிக்கிற அனுபவம் இருக்கட்டும். அருமை தெய்வ பிள்ளை, காலைதோறும் கிருபைகள் புதிது. காலைதோறும் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் அப்படி அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் உள்ள எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சோதனைகள் வரலைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஆண்டவர் அதன் மத்தியில் அவர்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஷமானா ரிமானா ரிபபல கரமானா ஓரபல கரபல கஷகத்துடாயிடபல கரமானா ரிபபல கரமானா. தகப்பனே சோதரமையா, பரிசுத்தராகிய எங்கள் தெய்வமே, கிருபை 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 ஏசவா சோதரம் தகப்பனே. ஷமானா ரிமானா ரிபபல கரமானா எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் உங்களுக்கு பிடிச்ச வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. அதிகாலை என்கிறதான் அந்த பிரசங்கத்தினுடைய தலைப்புக்கு கீழே உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை, உங்களுக்கு தேவைப்பட்ட வார்த்தை எடுங்க. உண்மைதான் பிரதர், எனக்கு அதிகாலையில் ஆண்டவரை தேடக்கூடிய கிருபை எனக்கு தேவை. அந்த காலையில் தேவனை துதிக்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தேவை. காலையில் ஒரு தனி ஜெபம் எனக்கு தேவை. ஷமானா ரிமானா ரிபாபாலாம் கராமானா. சகோதரர்கள் எல்லாரும் ஒரு கிருபையை கேளுங்க. அருமை சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்கள் மேற்கொள்வதற்கு அதிகாலை தனிச்செபம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். காலை பிரைசிங் முடிச்சு கொஞ்ச நேரம் வேதம் வாசித்துட்டு ஒரு தனிச்செபம். ஓ ஷமானா, குறைஞ்சது ஒரு 15-20 நிமிஷமாவது ஒரு தனிச்செபம். ஷமானா ரிபாபாலா. அப்படியே ஆண்டவரோடு பேசுகிற ஒரு வாழ்க்கையை கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆமென். தனியா அவங்க வாழ்க்கையை மாற்றுங்க. ஷமானா ரிமானா ரிபாபாலா கராமானா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.